எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் என் வெட்டிங் டேக்கு மத்தியானம் கோவிலுக்கு போவேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய கல்யாண நாள் ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் வந்து அம்மாவையும் பாப்பாவையும் முன்னாடியே வண்டியில் கூப்பிட்டு போயிட்டாங்க. நாங்கள் பின்னாடி வரோம், நீங்கள் போங்கன்னு சொன்னேன். அவங்க போய் விட்டுட்டு வந்து எங்களை கூப்பிட்டு போவாங்க. லிஃப்ட்டில் ஏறி கீழே இறங்கிடுவோம். ஹஸ்பண்ட் வந்து எங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. இதுதான் சின்ன பாப்பா. இப்போ ஹஸ்பண்ட் வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து நாங்கள் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி தான் போகிறோம். செக்டர் 8 தான் நாங்கள் வந்து ட்ரெயின் ஏற போகிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கோட்ரஸ்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது, நடந்தே போயிடலாம். அதான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இதுதான் செக்டர் 8. சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பேக்கு அப்புறம் டிக்கெட்டு வந்து செக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா அக்ஷகராம் அப்படிங்கிற நாராயண கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் 3 ட்ரெயின் வரும். அதில் நொய்டா போகிற ட்ரெயினில் தான் ஏறணும். இது வந்து உள்ள ட்ரெயின் வர இடம். யாருமே இல்லை. எல்லாம் ஒர்க்கிங் போயிட்டு வரப்போ வந்து ஈவினிங் ஆயிரும். நாங்கள் வந்து 2 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். அந்த டயத்தில் யாரும் அதிகமாக இல்லை. இந்த பார்த்தீங்களா ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் இப்போ ஏற போகிறோம். ட்ரெயின் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் உள்ளே ஏறிட்டு உள்ளே எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறேன். இங்கேருந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஏறுறப்ப வந்து அதிகமாக கூட்டம் எதுவும் இல்லை. 4 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டாப்பில் நிற்க 1 மணி நேரங்கிறதுனால கூட்டம் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இறங்குறப்ப வந்து கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் உள்ளே ஏறி போயிட்டோம். இதுதான் மெட்ரோ ட்ரெயின். எங்கே உட்காரலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அங்கங்கே வந்து தனித்தனியாக தான் உட்காந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அப்படியே வந்து ஃபுல்லாகிரும். இடம் இருக்காது, நிற்கிற அளவுக்கு வந்துடும். பாப்பா வந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்நேரம் போனால் தான் நைட்டு வந்து அங்கே நைட் ஷோ நடக்கும். அதுக்காக வந்து நாங்கள் 2 மணிக்கு மேலே கிளம்புனோம். நாங்கள் போகவே வந்து 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட் ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு வர 10 மணி ஆயிரும்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்து மத்தியானத்துக்கு மேலே கிளம்புனோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகிரும்னு சொன்னேன்னா சீட் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அடுத்தடுத்த ஸ்டாப் வந்து உடனே ஒன்று நின்றோம். நிற்க வந்து ஆளுங்க ஏறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே சீட்டு ஃபுல்லாகிரும். நம்ம இறங்குறப்ப வந்து நின்றுக்கிட்டு போகிற ஸ்டேஜ் வந்துடும். நம்ம ஸ்டேஷன் தான் ஃபஸ்ட்டுங்கிறதுனால வேகமாக ஏறிட்டோம். இப்போ நான் வந்து வெளியே காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு நாங்கள் ட்ரெயினை விட்டு இறங்குனதுக்கப்புறம் அக்ஷகராம் அப்படிங்கிற அந்த ஸ்டாப்பில் தான் இறங்கணும். அங்கேருந்து தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். அடுத்து உள்ளே ஏறுறாங்க. ட்ரெயின் நின்ன உடனே கதவு திறந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே ஏறுறவங்க இறங்குறவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டாப்பில் வந்து மாறி மாறி ஏறிட்டு இறங்கிட்டு இருப்பாங்க. இங்கே இடம் இல்லாததுனால அவங்க வந்து உள்ளே போய் உட்கார்றதுக்கு இடம் இருக்கான்னு பார்த்து போய்கிட்டு இருக்காங்க. எப்படியே 1 மணி நேரம் ட்ராவல் ஆகும். குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். இப்போ நாங்கள் இறங்க போகிறோம். அதனால் வந்து நான் பாப்பாவை என்னை தூக்கி வைன்னு சொன்னதுனால தூக்கி வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஸ்டாப்பில் வந்து நாங்கள் இறங்கிடுவோம். இங்கே தான் இறங்க போகிறோம். இங்கே பாருங்கள், அக்ஷகராம் அப்படின்னு தெரியுதா, இங்கே தான் நாங்கள் இறங்குறோம். இங்கே இறங்கி இங்கேருந்து கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயில் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஆட்டோவில் போகலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனதுனால எப்படி போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ கீழே இறங்கி வெளியே வந்த உடனே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே கோயில் வந்துடும். கீழே இறங்கி வந்துட்டு அதே மாதிரி வெளியே போகிறப்பையும் வந்து நம்ம அந்த டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு தான் வெளியே போகணும். இப்போ வெளியே வந்துட்டோம். வெளியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெளியே வந்து அந்த பிளாட்பாரத்தில் லைனாக ஒரு 4-5 கடை இருக்கும், அவ்வளோதான். கோயிலுக்குள்ளே வந்து கடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும்தான், பெரிய ஹோட்டல் இருக்குது. நம்ம ஏதாவது வாங்கணுன்னா இங்கேயே வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் வெளியே வந்து நிற்கிறோம். இங்கேருந்து தான் நாங்கள் நடந்து போகிறோம். வெளியே வந்து அப்படியே ரைட் சைடு ஸ்ட்ரைட்டாக நடந்து போனோம்னா
கோயிலுக்கு போகிறவங்கலாம் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க, அப்படியே அவங்களோட ஜாயின் பண்ணி நடந்து போய்க்கிடலாம். இங்கே வந்து மசால் பூரி, ஐஸ்கிரீமு, அப்புறம் அப்பளம் இந்த மாதிரி கடை தான் பக்கத்தில் இருந்துச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே இறங்குறதுக்கு வழி வரும். அப்படியே இறங்கி நீங்கள் ரைட் சைடு கட் பண்ணாலே கோயில் வந்துடும். கோயில் இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும், பெரிய கோபுரமாக இருக்கும். என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, கோவிலுக்குள்ளே போய் கேமரா அலௌடு இல்லை, அதனால எடுக்க முடியல. நம்ம உள்ளே போகிறப்பயே பேக் செக்கிங் கேமராஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க, உள்ளே வந்து எடுக்க முடியல. இருந்தாலும் எனக்கு கிடைச்ச சின்ன சின்ன ஃபோட்டோ மட்டும் நான் இதில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கடையெல்லாம் தாண்டி போனோம்னா இந்த இடத்துல கீழே இறங்கி போகணும். பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னு அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு ஐஸு ஜூஸ் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு இந்த அப்பளம் வாங்கி கொடுத்தோம். இங்கே தான் இறங்கி வந்து பாப்பாவுக்கு ஒரு அப்பளம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம ரைட் சைடு கட் பண்ண போகிறோம். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு கோபுரம் தெரியுதா, இதுதான் கோயில். கோயிலுக்குள்ளே வந்து மொபைல் ஃபோன் அலௌடு இல்லை, கேமரா எதுவுமே அலௌடு இல்லை, அதனால் உள்ளே போய் நாங்களால் ஃபோட்டோ எடுக்க முடில. அந்த கோபுரத்தை மட்டும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ளே தான் சாமி இருக்காங்க, நாராயணன் சுவாமி. நம்ம ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டுருக்கோம். இந்த சைடு லெஃப்ட் சைடு தெரியுது எல்லாமே வந்து கோயிலோட இடம், பெரிய இடம். இங்கே வந்து நைட் ஷோ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் காலையில் வரதை விட ஈவினிங் டயத்தில் தான் நிறைய பேர் வருவாங்க. இப்போ இங்கேருந்து நடந்து போகிறவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா போகிறதுக்கு வந்து பல இடத்துலேருந்து வருவாங்க. அதாவது கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி வந்து பல இடத்துலேருந்து வருவாங்க. அவங்க வந்து குரூப்பாக வருவாங்க. யாரும் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தலையில் வந்து தொப்பி போட்டிருப்பாங்க. இவங்க வந்து ரெட் கலர் போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் வந்து வேறு கலர் போட்டிருப்பாங்க. அந்தந்த குரூப் வந்து அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தொப்பி போட்டு போவாங்க. டெல்லிக்கு வந்தால் முக்கியமாக வர வேண்டிய இடத்துல இதுவும் ஒன்று. இது வந்து நாங்கள் கிடைச்ச ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நைட் ஷோ தான். நீங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் பார்க்கணும்னா 100 ரூபா டிக்கெட்டு. வாட்டர் ஃபால்ஸு, ரைட்டு, அப்புறம் போட்டிங்கு, சாமியை பற்றி வந்து படம் போடுவாங்க, இதெல்லாம் பார்க்கணும்னா 350 ரூபா டிக்கெட்டு. நாங்கள் எல்லாமே பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நாங்கள் வரப்போ மழை வந்துருச்சு. இது வந்து நாங்கள் ஒன்றா எடுத்த ஃபோட்டோ.